ஹலோ மை பியூட்டிஃபுல் பீப்புள், உங்களோட வேலையை லேசாக்குன்ற கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஏஐ டூலை நீங்கள் இன்டர்நெட் ஃபுல்லாக தேடி அழுத்து போயிருந்தா அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரத்துக்கு ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சிக்கிறேன். வாங்க சொல்லித்தரோம். ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்மள பல பேர் சரியான டூல்ஸை தேடுறதுக்கு பல மணி நேரத்தை பேஸ் பண்ணுறோம். இன்னும் சில நேரங்களில் தேவையில்லாமல் காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிர்பந்தமும் இருக்கி. இந்த சைட்டில் அந்த பிரச்சனை இல்லை. இது உங்களுக்காக செய்கிற 5 முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். முதலாவது, உங்கள் தேவைக்கு எந்த ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சைட்டில் ஆயிரக்கணக்கான ஃப்ரீ டூல்ஸை எளிய முறையில் லேசாக நீங்கள் விளங்கக்கூடிய மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கொலாபரேஷன் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் அண்ட் வெப் டிசைனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செக்யூரிட்டி ப்ரைவேசி அண்ட் சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான ஒரு ஏஐ டூலை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண முறையிலேயே லேசாக கண்டுபிடிக்கின்ற மாதிரி இதை அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஃப்ரீயான டூல் உண்மையிலேயே ஃப்ரீ தானா, இல்லை உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸை வாங்குறதுக்கான ஏதாவது ஒரு ட்ரெப்பாகன்ற ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டு இந்த காலத்தில் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே ஒவ்வொரு டூலும் தெளிவாக லேபிள் பண்ணப்பட்டிருக்கு. அதால் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது என்னென்று உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில டூல்கள் வந்துக்கிட்டு ஃப்ரீ மைக்ரோ டூல்ஸ்ன்னு இருக்குது, அல்லது ப்ரீமியம் டூல்ஸ்ன்னு இருக்குது. ப்ரீமியம் வந்துக்கிட்டு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ். அடுத்தது வந்துட்டு ஃப்ரீ டு ட்ரை என்று போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரீ டு ட்ரை கேட்டகரிஸ் வந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 14 நாள் 30 நாள்னு சொல்லி ஒரு ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க. அந்த ட்ரையல் பீரியடில் நீங்கள் கட்டாயமாக தான் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்துட்டு இந்த ப்ரீமியம் டூல்ஸ் வந்துக்கிட்டு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான டூல்ஸை நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள நீங்கள் அந்த கேட்டகரியை கட்டாயம் பார்த்துக்கொள்ளலும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃப்ரீ டூல்ஸும் வந்துக்கிட்டு இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான கேட்டகரியில் நீங்கள் வந்துக்கிட்டு சர்ச் பண்ணல. உங்களோட பிரச்சனை என்னமோ, உங்களுக்கு தேவை என்னவோ அதை நீங்கள் வந்துக்கிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தேவையான டூல்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் பிடிஎஃப் டூல்ஸ் அடிச்சுன்னு சொன்னால் பிடிஎஃப் சம்மந்தமான கன்வெர்ட்டர், பிடிஎஃப் சம்மந்தமான எடிட்டர், ஆஃபீஷியல்னு சொல்லி பிடிஎஃப் சம்மந்தமான எல்லா வெப்சைட்டையும் எல்லா டூல்ஸையும் வந்துக்கிட்டு இதில் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வளமையாக வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸை வழங்குகிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான அட்ஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட டைமை வந்துக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுலையோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறதுலையோ செலவழிக்காமல் உங்களுக்கு தேவையான டூல்ஸை நோக்கியே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் நகர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தொல்லை ஒன்றுமே இருக்காது. இந்த வெப்சைட்டில் இருக்க 4வது விஷயம் என்னென்னு சொன்னால், சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கூட சைன் அப் பண்ணவோ அல்லது பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கவோ உங்களுக்கு சில நேரங்களில் விருப்பம் இருக்காது. இங்கே அதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணாமலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட்ஸான டூல்ஸையும் வந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபேவரட்ஸை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளிடும். அப்போ அது வந்துட்டு உங்களோட ஃபேவரட்ஸ் கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அந்த ஃபேவரட்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்துக்கிட்டு இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்லேயும் வந்து இந்த வெப்சைட்டை இந்த ஃபேவரட்ஸோட நீங்கள் வந்துட்டு எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஆன்லைனில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கிறதால எது உண்மையாகவே நல்லது என்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்த முக்கியமான பிரச்சனை இதை எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொன்னால், ஆன்லைனில் வந்துட்டு ஏகப்பட்ட டூல்ஸில் இருக்கிறதால உண்மையாகவே எது நல்லது எது நமக்கு பயன்படும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு டூலும் ரேட்டிங் இருக்குது, அதோட வந்துட்டு லிமிட்டேஷன்ஸை வந்துட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அதால் நீங்கள் மணிக்கணக்கில் யோசிக்காமல் சில செகண்ட்ஸ்லேயே வந்துக்கிட்டு உங்களுக்கு முடிவு எடுத்து ரைட் இந்த டூலை நான் யூஸ் பண்ண போகிறேன், இது வந்துட்டு எனக்கு பிரயோசனம் இருக்கும் என்ற ஒரு முடிவை வந்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இந்த வெப்சைட் மிச்சம் பிரயோசனம் இருக்கும். கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட பேர் மிஸ்டர் ஃப்ரீ டூல்ஸ். அதோட இந்த லிங்க்கை வந்துட்டு நான் உங்களோட கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் போக வேண்டியது mrfreetools.com. ஸோ கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கும்.